டாஸ்மாக் மூடுவதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட 50,000 கோடி வருதுன்னு நினைக்கிறேன். வருவாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருவாய். அது அதாவது பல திட்டங்களுக்கு போகக்கூடிய வருவாய். ஸோ அதை மாற்றுவதற்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம் அரசியல் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா மாறி மாறி இப்போ இருக்கக்கூடியவர்கள் முன்பும் அதற்கு முன்பு இருந்தவர்களே, அதனால் அரசியல் அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்து பொருளாதாரத்தில் அரசியல் கலப்பில்லாமல் இந்தியாவில் பொருளாதாரம் கிடையாது. அதாவது பொருளாதாரத்தோட ஜிடிபியில் இவ்வளோ சதவீதம் தான் நம்ம வாங்க முடியுங்கிற கேப் இருக்கும். அதே அளவுகோல் மாநிலங்களுக்கும் இருக்கும். அதை தாண்டும்போது தான் சிக்கல்களை ஏற்படுத்தும். பட் என்ன பிரச்சனைனா தமிழ்நாடுக்கு நிச்சயமாக நிதி நெருக்கடி இருக்குது. பல்வேறு சேலஞ்சஸ் இது போன்ற இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் இருக்குது, அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கும் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபியோடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவோட ஜிடிபி. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், டெல்லிக்குன்னு தனியாக ஜிடிபி இல்லை. உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். தமிழக அரசின் கடந்த 5 ஆண்டு கால நிதி நிலைமை குறித்து இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அரசு, புதிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் பதவியேற்கும் போதே சொன்ன விஷயம். இந்த 1 மாத காலம் நிறைவடைந்த நிலையில் இந்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை மீது நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது, நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வை என்ன இந்த கருத்தில்? அதாவது இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இப்போ 21 கடந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு வெள்ளை அறிக்கையை பார்த்தோம். அதாவது அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. ஸோ வெள்ளை அறிக்கையை பொறுத்தளவில் அது அரசியல் கலப்பு இருக்குது. ஏன்னா மாறி மாறி அரசியல் ரீதியான கருத்துக்கள், இப்பொழுதைய ஆளும் கட்சியுடைய கருத்துக்கள் பழைய அரசின் மீது இருக்கும். பழைய அரசு அவர்களுக்கு எதிர்த்தாக்குதலே அதெல்லாமே அரசியல் ரீதியாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சாமானியர்கள் பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு இது நிச்சயமாக பயன்படும். எதனால் அப்படின்னா ஒரு அரசு அப்படிங்கிறது எல்லையில்லாமல் கடன் வாங்கி எல்லாவற்றையும் மக்களுக்கு குறிப்பாக விலையில்லாமல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும். ஏன்னா அவர்கள் நிறைய திட்டங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சிகளுமே அந்தந்த காலகட்டத்தில், தேர்தல் காலகட்டத்தில் வாக்குறுதிகளாக பல திட்டங்கள் அறிவிக்கிறார்கள். ஸோ அதற்கு நிதி ஆதாரம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஏன்னா ஒன்று ஜிஎஸ்டி ரெவென்யூ, அடுத்தது மாநிலத்துடைய சொந்த ரெவென்யூ, ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில ரெவென்யூ மாடல்ஸ். இது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் அவசியம் பொருளாதாரத்தை பற்றி அடிப்படையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது பயன்படும். ஏன்னா ஒரு அரசாங்கத்துடைய கடன் நிலை எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பொதுவாக ஒரு விமர்சனங்கள் அதிகமாக கடன் இருக்குது, மாநிலத்திற்கு கடன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனங்கள் கடந்த காலங்களிலும் வைக்கப்பட்டிருக்கு, நேற்றைக்கும் அது தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, கடன் வாங்குவது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கடன் வாங்கிய கடன் எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல தான் அந்த நுணுக்கங்கள் இருக்குது. சரியான வகையில் செலவழிக்காமல் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதும், இல்லை நிர்வாக ரீதியாக அரசு அலுவலர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும், இல்லை செலவினங்கள் ப்ரொடக்டிவாக இல்லாமல் நிர்வாக ரீதியான செலவினங்கள் வரும்போது மேலும் கடன் சுமை, வட்டி சுமை அதிகரிக்கும். இல்லை, இப்போது 2021 திமுக அரசு வந்தப்போ இதில் அரசியல் இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. இதில் அரசியல் கட்டாயம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. 2021 திமுக அரசு அமைந்த போது அன்றைய நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் அவரும் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, கடன் சுமை அளவில்லாமல் இருக்குது, கடன் சுமை கடுமையான அளவுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் தாங்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் இருக்குது அப்படின்னாரு. அன்றாட செலவினங்களுக்கே கடன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்குன்னாரு. இன்றைய நிதியமைச்சர் நேற்று தாக்கல் செய்த அதே வெள்ளை அறிக்கையில் அதே கருத்தை இவர் முன் வச்சிருக்காரு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதுதான், இது ஒரு பக்கம் அரசியல் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா மாறி மாறி இப்போ இருக்கக்கூடியவர்கள் முன்பும் அதற்கு முன்பு இருந்தவர்களே, அதனால் அரசியல் அது அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்து பொருளாதாரத்தில் அரசியல் கலப்பில்லாமல் இந்தியாவில் பொருளாதாரம் கிடையாது. பொலிட்டிக்கல் இக்கானமி தான்.
பொருளாதாரத்தில் அரசியல் கலந்து தான் இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் பார்க்கும்போது பல விஷயங்களுக்கு கட்சிகளுக்குள் மாற்றங்கள் இருந்தாலும் இது போன்ற திட்டங்கள் அறிவிப்பதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏன்னா அது நம்ம இந்த 26லேயே பார்த்தோம். முக்கியமான கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ இதே போன்ற ஒரு திட்டங்களை அறிவிப்பது, மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். அதனால் மக்கள் சாமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம எல்லாவற்றையுமே அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. அதற்குண்டான நிதி ஆதாரம், நிதி மேலாண்மை, நிதி நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீட்டுக்கு உண்டான நிதி நெருக்கடியோ இல்லை தனிநபருக்கு உண்டான நிதி நெருக்கடியோ நம்மளால் அரசாங்க நிதி நெருக்கடியை கம்பேர் பண்ண முடியலனாலும் அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்படும். இப்போ சென்ற ஆண்டு பார்த்தோம், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு கேரளாவில் சுப்ரீம் கோர்ட்டே அவங்க கதவை தட்டினார்கள். 15,000 கோடி சிறப்பு கிராண்டாக, ஸ்பெஷல் கிராண்டாக, அதாவது இமீடியட் ரிலீஃபாக மத்திய அரசு கேரளாவுக்கு தர வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டு பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அது வழக்காக வந்தது. சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட மறுத்து விட்டது. ஏன்னா அதனுடைய நிதி நிலைமை தெரியாமல் எங்களால் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீங்கள் கலந்து பேசி ஒரு புரிந்துணர்வுக்கு வாருங்கள் அப்படின்னு. எதற்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிதி நெருக்கடி ஏற்படும் போது மக்களுக்கு ஒரு பக்கம் இது போன்ற திட்டங்களால் பயன் இருப்பது போல் தெரிந்தாலும் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் அதே மக்கள் மேலே தான் சுமர்த்தப்படும். அதனால் சாமானிய மக்களுக்கு இது போன்ற வெள்ளை அறிக்கை வரும்போது அவர்களுடைய புரிதல் அதிகரிக்கும். அதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, எல்லா அரசாங்கமும் பண்ணணும். இப்போ ரேண்டமாக தான் நடந்து கொண்டிருக்கு. 21 இருந்தது, இப்போ 26 வேறு கட்சி வந்ததுனால வந்திருக்கு. அதற்கு முன்பு பார்க்கும்போது எல்லா 5 ஆண்டுகள்லே வந்ததாக தெரியவில்லை. அப்பப்போ தான் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் இது வெள்ளை அறிக்கை வரும்பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதை இப்போ எடுத்துக்கொள்ள முடியாது. கர்நாடகா எக்ஸாம்பிளை இப்போ பார்க்கலாம். கர்நாடகாவில் 5 திட்டங்களை அறிவித்தார்கள் எலெக்ஷன் டைமில். ஆனால் இப்போ தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டத்தையும் இப்போ ஆடிட் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் உண்மையான பயனாளிகளுக்கு அது சென்று சேர்கிறதா? இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது அந்த மின்சார திட்டத்தை வாக்காளர்கள், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மட்டும்தான் அது போகணும், வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற. அதனால் இது அறிவித்ததுக்கு பிறகு நிறைய தடுமாற்றம் நிதி நிலைமையால் ஏற்படும். அதனால் இந்த வெள்ளை அறிக்கையில் மக்கள் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் டேக்அவே அப்படின்னா இதெல்லாம் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி சார், அதாவது 2021 அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு 5 லட்சம் கோடி கடன் அப்படின்னு இருந்தது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இப்போ ஒரு 13 லட்சம் கோடி கடன் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஆட் ஆகிருக்கு. இதில் இது தமிழ்நாட்டில் ஒரு 60 ஆண்டு காலமே 5 லட்சம் கோடி தான் வந்திருக்கு. இது 5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி புதுசாக சேர்ந்துருக்கு அப்படின்றத ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. அது சரியா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறதுன்றது எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக அது கடன் எல்லையில், அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் கேப் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஒரு ஃபிஸ்கல் கேப், அதாவது பொருளாதாரத்தோட ஜிடிபியில் இவ்வளோ சதவீதம் தான் நம்ம வாங்க முடியுங்கிற கேப் இருக்கும். அதே அளவுகோல் மாநிலங்களுக்கும் இருக்கும். அதை தாண்டும் பொழுது தான் சிக்கல்களை ஏற்படுத்தும். அது FRBM ஆக்ட் படி அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அவங்களுடைய அந்த மேண்டேட் பிரகாரம் அதெல்லாம் கேப் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடுக்கு நிச்சயமாக நிதி நெருக்கடி இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன வேணால் சொல்லலாம், அரசியல் ரீதியாக மாறி சொல்லலாம். பட் நெருக்கடி என்பது நிதர்சனமான உண்மைதான். ஏன்னா நம்ம தமிழ்நாடை போன்ற இதர மாநிலங்கள், இப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டெட் டு GDSP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாநில பொருளாதாரத்துக்கான டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் டெட், அது தமிழ்நாடு 28% இருந்து கொண்டு அந்த ரேஞ்சில் இருக்குது. இதர மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது 17, 18, 10 அந்த ஓரளவுக்கு குறைந்திருக்கு. அதனால் கடன் சுமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் தேர்தல் சார்ந்த அரசியல் தான். ஏன்னா தேர்தல் சமயத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிக்கு ஃபண்டு பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வாங்கக்கூடிய கடன் இது போன்ற திட்டங்களுக்கு டைவர்ட் பண்ணப்படுதே தவிர மூலதன செலவு, அதாவது ஒரு சாலை வசதிகளை மேம்படுத்துவது, புதிய பொருளாதாரத்தில் ஜிடிபியை உயர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த திட்டங்கள் இல்லை அப்படிங்கிறது போது தான் இந்த கடன் அப்படிங்கிறது அளவற்ற சுமையாக மாறும். ஸோ அதனால் கடன் சுமை அப்படிங்கிறது நிச்சயம் தமிழ்நாடுக்கு இருக்குது. இதை நேற்றையோட வெள்ளை அறிக்கை நான் எப்படி பார்க்குறேன்னா, அரசியல் தவிர்த்து விட்டு பார்க்கும்போது இதை ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கு இன்னும் 5 ஆண்டு இருக்குது புதிய ஆட்சி. அவர்கள் ஒரு மேண்டேட்டோட, ஸ்ட்ராங் மேண்டேட்டோட வந்திருக்கக்கூடிய ஆட்சி, 2 கட்சிகளும் இல்லாத 3வது கட்சியோட ஆட்சி. அதனால் அவர்கள் இன்னும் 5 ஆண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. இது போன்ற இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சரி செய்து விட்டு
அவர்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லுதுன்னா, முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர் உடனடியாக வந்து அதுக்கு அறிக்கையை வெளியிட்டார் நேற்று. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இப்படி வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தாவேகா ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. அது இன்னும் முக்கியமான வாக்குறுதிகள் வந்து எதுவுமே நிறைவேற்றலை. ஏன்னா ஒரு மாதம் தான் ஆகுது இந்த ஆட்சி வந்து. அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்கிற அந்த விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சவால்கள் இருக்குது. நான் வந்து அது அரசியல் ரீதியாக அவர்கள் அதான் சொல்கிறேன், கருத்துக்கள் இருவேறு கருத்துக்கள் இருக்கும். அதனால் இது அவர் திமுகலேருந்து சொல்கிறதுனால இந்த வெள்ளை அறிக்கை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. வெள்ளை அறிக்கையில் இருக்கக்கூடியது டேட்டா, அங்கே இருக்கிறது 5 ஆண்டுகளுக்கு என்ன இருக்கோ அந்த டேட்டா. அதை இன்டர்பிரட் பண்ணக்கூடியது தேர்தல் அரசியல் ரீதியாக இப்போ திமுக ஒரு வழியில் பார்க்கும். தாவேக்கா வந்து இல்லை, மக்கள் மன்றத்தில் நாங்கள் வந்து இருக்கக்கூடிய டேட்டாவை நம்பர்ஸை சப்மிட் பண்ணுறோம், அவர்கள் சொல்வது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தான் திருப்பி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்கள் ஆண்டுகளில் தான் தெரியும். பட் அதனால் வெள்ளை அறிக்கை வந்ததுனால இது இருவேறு கருத்துக்கள் இருக்கிறத வந்து நம்ம ஒதுக்கி விட்டு பார்க்கும்பொழுது எல்லா கட்சிகளுக்குமே இது வந்து ஒரு பாடமாகத்தான் இருக்கும். ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு காமன் மினிமம் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். அது திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்காவாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் பொருளாதார ரீதியாக ஒரு குறைந்த அளவு மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும்பொழுது தான் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படாமல், ஏன்னா மக்களுக்கு தான் திருப்பி அந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்திற்கு, மத்திய அரசுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா மத்திய அரசுக்கு நோட்ஸாவது பிரிண்ட் பண்ணலாம் ஆர்பிஐ மூலமாக. அது நடக்காது. பட் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான ப்ரொவிஷன் கிடையாது. அவங்க ஜிஎஸ்டி வருவாய் நம்பி இருக்கிற மத்திய தொகுப்பிலிருந்து வரக்கூடிய வரி வருவாய், சொந்த மாநிலத்துடைய சொந்த நிதி வருவாய், இதுதான் அவங்களுக்கு, இல்லைன்னா கடன் வாங்குறது, இது 3 தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகள், வரக்கூடிய கட்சிகள், வரக்கூடிய மாநில அரசுகள் இதை வந்து பொறுப்போடு அணுகும் பொழுது தான் பொருளாதார வளர்ச்சி, அதாவது இந்த திட்டங்கள் தவறு அப்படிங்கிறத பொத்தாம்பதுவாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா சில திட்டங்கள் தேவை. அதில் என்ன அப்படின்னா, இப்போ கடந்த மத்திய பட்ஜெட்டில் வந்து அதற்கு முன்பு வந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் சிஇசி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுத்த அந்த ஆய்வறிக்கையில் சொன்னது வந்து, இது போன்ற திட்டங்கள் வந்து அதாவது டார்கெட்டட், அதாவது அவர்கள் என்ன நோக்கத்திற்கு எவ்வளோ காலம் இருக்கணுமோ அதுதான் பண்ணுமே தவிர ஒரு அன்லிமிட்டடாக செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரேசில் போன்ற நாடுகளில் திட்டங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி அது போன்ற திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த திட்டங்கள். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு முழுக்க கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி கிடையாது, ஒரு கேபிட்டலிஸ்ட் பொருளாதாரம் கிடையாது, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இங்கே வந்து கேபிட்டலிசம் இருக்கும், அதே நேரத்தில் அடித்தட்டு மக்களுக்கு அடுத்தடுத்த விளிம்பு நிலையிலேருந்து மேலே வருவதற்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் வேணும். அதனால் இரண்டும் நம்ம கையில் இருந்தால்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் அடிப்படையான பொருளாதாரத்தை வலுவாக வைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து இது போன்ற நலத்திட்டங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமே தவிர, இப்போ கடந்த காலங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர்கள் கடன் வாங்கி இது போன்ற திட்டங்களுக்கு செலவழித்ததுனால தான் அவங்க வட்டி சுமை அதிகரித்து கொண்டிருக்கு. அரசு அலுவலர்களுக்கு அந்த சேலரிஸ் அவங்களுடைய அந்த இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் சொல்லி சொன்னீங்க, அந்த நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. திமுக அரசு வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை வந்து பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வாக்குறுதியாக கொடுக்காத பல திட்டங்களையும் நான் முதல்வன் மாதிரியான பல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. இருந்தாலும் அதை தாண்டி இந்த கடன் வாங்கின அளவு வந்து அதிகம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இல்லை. அதுதான் கடன் வாங்குவது வந்து ஒன்று, கடன் வாங்குவது இப்போ அரசாங்கம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது அந்த லிமிட் இருக்குது, அன்லிமிட்டடாக வாங்க முடியாது. ஒரு பக்கம் லோன் வாங்கலாம், இன்னொரு பக்கம் வேறு விதத்தில் அந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அந்த கடன் வாங்கிய கடன் எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அது எல்லாமே இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு இல்லை பொருளாதாரத்திற்கு அந்த குரோத்தை ஆட் பண்ணக்கூடிய திட்டங்கள் இல்லைன்னா திருப்பி கடன் வாங்கி அந்த வட்டி. இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு 100 ரூபாய் வருது அப்படின்னா 89 ரூபாய் வந்து கடனுக்கும் திருப்பி நிர்வாகமே போகிறது. நிர்வாக ஒரு 11-12% தான் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவிடுறது. அதுதான் தவறு. அந்த ரேஷியோ தான் தவறு. அதாவது கடன் 100 ரூபாய் வாங்கினா பாதிக்கு பாதி நம்ம முதலீட்டு செலவினங்கள், அதாவது சாலை வசதிகளை மேம்படுத்துவது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போன்ற விஷயங்களை கட்டமைப்பது, இது போன்ற நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு நல்ல செட்டப் இருந்தாலும் இன்னும் அது பத்தாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய போட்டி சூழலில் பார்க்கும்போது பல மாநிலங்கள், ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் இப்போதைய கட்டமைப்பு வந்து அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக பத்தாது.
இப்போ சென்ற ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு இது ஓகே. இன்னும் வரக்கூடிய 5-10 ஆண்டுகளுக்கு இன்னும் கட்டமைப்பு தேவை, வளர்ச்சி திட்டங்கள் தேவை. அதனால் அந்த ரேஷியோ தான் தவறாக இருக்கிறதாக நான் பார்க்குறேன். கடன் வாங்குவது தவறில்லை. இப்போ இதர மாநிலங்கள், இப்போ குஜராத் தான் பொதுவாக இவங்க கம்பேர் பண்ணுறது. குஜராத்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த டெட் டு ஜிடிஎஸ்பி அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது அளவு அப்படிங்கிறது. இத்தனைக்கும் அது வந்து பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய மாநிலம். அதனால் மது வருவாய் அப்படிங்கிறது இல்லை. சில நாட்களாக இந்த புதிய அரசுக்கு நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லோருமே புதியவர்கள் தான். ஓரிருவர்கள் தவிர எல்லோருமே புதியவர்கள். முதல் எம்எல்ஏ, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, இப்போ நிதியமைச்சரும் புதிய முகம் அப்படிங்கிறதுனால ஒரு தொழில் சார்ந்த, அதாவது அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநராக அந்த நிதி அமைச்சகத்தில் இருந்திருக்கலாம். இல்லைன்னா சிஎம் ஆஃபீஸ், அதாவது முதல்வருடைய அலுவலகத்தில் இப்போ மத்திய அரசில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படின்னு எல்லா ஆட்சியிலும் உண்டு. அதாவது அது வந்து இட்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட போஸ்ட், கான்ட்ராக்டட் போஸ்ட். அது பிஜேபி காலத்துலையும் இருக்குது, யூபிஏ காலத்துலையும் இருந்தது. அது போன்ற ஒரு முதல்வர் அலுவலகத்தில் ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருந்தார் அப்படின்னா அவர் அது ஒரு பப்ளிக் பாலிசி எக்ஸ்பர்ட். அதாவது அவர் அரசாங்கத்தில் வேலை செய்தவராக இருந்தால் அவர் எப்படி இதை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை வகுத்து கொடுக்கலாம். இல்லை, போன கவர்மெண்ட்டில் இப்போ நிதிக்குழு, மாநில திட்டக்குழுன்றது வந்து எப்பயுமே இருக்கும். இந்த அரசு இனிமேல் தான் நியமிக்க போகிறாங்க, இதுவரை நியமிக்கப்படலை. பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட ஒரு டீம் வந்து போன கவர்மெண்ட்டில் அமைச்சாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். அதாவது பொருளாதார குழு, வல்லுநர் குழு எவ்வளோ மீட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கிறது சொல்லவே இல்லை. அது வந்து முதல்ல திரு பழனிவேல் தியாகராஜன் வந்த உடனே ஒரு 4-5 மெம்பர்ஸ் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது. பட் அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அதெல்லாமே இன்னும் வெளிப்படையாக தெரியல. அதை பற்றி அதனால என்ன அவுட்கம், அவங்க சொல்லி என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. அதனால இது வந்து ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த துறை சார்ந்தவர் இருக்கும் பொழுது தான் வந்து நுணுக்கமாக நம்மளால், ஏன்னா இனிமேல் இப்போ கடந்த 20 ஆண்டுகள் மாதிரி பொருளாதாரத்தையோ இல்லை மாநில நிதி நிர்வாகத்தையோ நம்ம இனிமேல் அடுத்த 20 ஆண்டு நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன்னா சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது. மாநிலங்களுக்கு இடையே முதலீடுகளை ஈர்ப்பதற்கான போட்டி சூழல் இருக்குது. பல்வேறு சேலஞ்சஸ் வந்து இது போன்ற இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் இருக்குது, அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கும் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபியோடைய வளர்ச்சி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவோட ஜிடிபி. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் சேர்த்த அந்த வளர்ச்சி தான் இந்தியாவோட ஜிடிபி. அப்படி டெல்லிக்குன்னு தனியாக ஜிடிபி இல்லை. அதனால் எல்லா மாநிலங்களும் இப்போ ஒரு வகுப்பில் 36 மாணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த 6-7 மாணவர்கள் மட்டுமே எப்பொழுதும் முன்னிலையில் இருக்கக்கூடாது. எல்லோரும் வளர்ச்சியில் பங்கு பெற்றால் மட்டும்தான் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது 8-10 சதவீதமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மாநிலத்துடைய பொருளாதாரத்தை வந்து இன்னும் வலுவாக வைத்திருப்பதற்கு அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நிச்சயமாக தேவை. அது முக்கியமாக சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பொறுப்பில் ஒருத்தர், ஒரு ஆக்சுவல் எக்கானமிஸ்ட்டு, பப்ளிக் பாலிசி ஹேண்டில் பண்ணி, அதாவது அரசாங்கங்களிடையே வேலை பார்த்த ஒரு பொருளாதார வல்லுநர் இருக்கும் பொழுது இன்னும் அதற்கு உண்டான அந்த எட்ஜ் கிடைக்கும். அதாவது பிளானிங் கமிஷன் இருக்குது, அரசாங்க அதிகாரிகள், இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி போன்ற பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க, அமைச்சர் இருந்தாலும் ஒரு வல்லுநர் இருக்கும்போது அதற்கு உண்டான விஷயங்கள் வந்து எப்படி நுணுக்கமாக வளர்ச்சியும் நம்ம கைவிடாமல் நலத்திட்டங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் வரும். கடந்த 2021 வெள்ளை அறிக்கையில் தனிநபர் மீதான கடன் 67,000 ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் 1,29,000 கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்காயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தனிநபர் மீதான கடன் அப்படின்றது வந்து இது இண்டிகேஷன் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா வந்து தனிநபர்னு அவங்க போய் கடன் கொடுக்க போகிறதில்ல, எதுக்காக இதை குறிப்பிட்றாங்க? அதாவது அந்த கடன் சுமையை வந்து பாப்புலேஷனால் நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு சராசரியாக ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ கடன் ஒருத்தருக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரடியான பாதிப்பு இல்லை, அவங்க கட்ட போகிறதில்ல, பட் மறைமுக பாதிப்பு இருக்கும். ஏன்னா இப்போ கர்நாடகா, நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், கர்நாடகாவில் வந்து எந்தெல்லாம் வழிகளில் உள்ளூர் வரி ஏற்றணுமோ எல்லாமே ஏற்றுறாங்க. இப்போ அந்த டெலிவரி கிக் ஒர்க்கர்ஸ், அந்த இப்போ ஸ்விக்கி மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்க புதிய டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் இதில் வந்து இது என்ன மெசேஜ் அப்படின்னா, கடன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக 1.28 lakhs இருக்குது அப்படின்னா அரசாங்கத்துடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வளோதான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நல்ல சாலைகள், அடிப்படை வசதிகள், குடிநீர், சுகாதாரம், இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்கலாமே தவிர
இது போன்ற மாதாந்திரம் வரக்கூடிய தொகையோ இலவசங்கள், அதாவது விலையில்லா விஷயங்கள் வர அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மெசேஜாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்க்கும்பொழுது இந்த 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 மாதிரியான இந்த மெசேஜ், இந்த தனிநபர் கடன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு வேறு வகையில் டேக்ஸ் வரும். இப்போ வந்து உள்ளூர் வரிகள் அப்படிங்கிறது வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறலாம், இபியுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏறலாம், டாக்குமெண்டேஷன், பல்வேறு மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் இருக்குது. அதாவது மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள பல வரிகள் இருக்குது. அவையெல்லாம் ஏறிதான் ஆகணும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு. ஏன்னா அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அரசுக்காக நோட் அச்சடிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்றா அவர்கள் நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், இல்லை கடன் வாங்க வேண்டும், இல்லைன்னா உள்ளூரில் விதிக்கப்படிய விதியை வந்து உயர்த்த வேண்டும். இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே தவிர அவர்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதனால் மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது இது போன்ற வெள்ளை அறிக்கையில் பொருளாதார நிதி மேலாண்மையும் ரொம்ப ஒரு தனிநபர் நிதி மேலாண்மையை விட, ஒரு வீட்டு நிதி மேலாண்மையை விட மாநிலத்துடைய பொருளாதார நிதி மேலாண்மை அப்படிங்கிறதும் முக்கியம். அது வந்து சரியாக இல்லை அப்படின்னா பாதகம் வந்து நமக்கு தான் வரும் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கு தானே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி தனிநபர்கள் வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய வேறு வகை, அதாவது there is no free lunch அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஒரு வாசகம், குளோபலாகவே பல ஆண்டுகளாக சொல்கிறது. அதாவது ஃப்ரீ லஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஏதாவது ஒன்று போகுது அப்படின்னா அது இன்னொரு சோர்ஸ்லேருந்து தான் போகுமே தவிர அது ஃப்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு திட்டம் போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டத்திலேருந்து அந்த பணம் போகும், இல்லை இந்த பணத்தை வந்து வேற திட்டங்களில் முதலீடு பண்ணாமல் இந்த திட்டத்துக்கு வரும். மாற்றி அமைக்கலாமே தவிர புதிதாக கிரியேட் பண்ண முடியாது. எதுவுமே இருக்கக்கூடிய நிதியை வந்து வைத்துக்கொண்டு திட்டங்களுக்கு நம்ம செயல்படுத்தலாமே தவிர புதிய திட்டங்களை கொண்டு கொண்டே இருக்க முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான நிதி ஆதாரம் அப்படிங்கிறது வந்து லிமிட்டடாகத்தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எதை கேட்டாலும் கொடுக்கலாம், இல்லை இது அரசாங்கம் தரும் அப்படிங்கிற அந்த அபிப்பிராயம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மாநில அரசு இவ்வளோதான் கடன் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்குள்ளே தான் தமிழக அரசு வாங்கியிருக்கு. ஆனால் செலவு அப்படின்னு பார்க்குறப்ப 100 ரூபாய் வருமானத்தில் 80 ரூபாய் 89 ரூபாய் செலவு அப்படின்னு போகுது. அப்படின்னா லிமிட்டுக்குள்ள வாங்கும்போது ஏன் அவ்வளவு செலவு ஆகுது? இல்லை, அது இப்போ கடந்த கால கடனுக்கு உண்டான வட்டி, இப்போ அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம், அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கூட அவங்களால அமல்படுத்த முடியல. ஏன்னா அதற்கு நிதி ஆதாரம் இல்லை. ஸோ அதனால் நிர்வாக செலவு அப்படிங்கிறது அரசாங்கம் இயக்கம் இருக்கோ இல்லையோ அந்த செலவுகள் நடந்து கொண்டிருக்கும். வட்டி கட்டி கொண்டே இருக்க வேண்டும். அரசாங்க சம்பளம் கொடுக்கப்பட்டு அதை வந்து பென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் குறைந்தபட்சம் இந்த செலவுகள் அரசாங்கம் இயங்குதோ இல்லையோ நடந்து கொண்டு தான் இருக்கணும். அதனால் பெரும்பகுதி வந்து இது போன்ற நிர்வாக ரீதியான செலவினங்களுக்கு செல்வதனால கடந்த கால அரசாங்கங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்த செலவினங்கள் வந்து ரொம்பவே குறைந்து விட்டது. ஆனால் மாறாக இப்போ நம்ம வளர்ச்சி இப்போ வந்து $1.5 trillion அப்படின்னு இலக்கு வந்து பிரதமர்கிட்ட சொன்னதாக நம்ம பார்த்தோம். தமிழக முதல்வருடைய அந்த நித்தி ஆயோக் விசிட்டில் பார்க்கும்போது சொன்னோம். அந்த இலக்கு வந்து ஒரு கிராண்ட் இலக்காக இருந்தாலும் அதற்குண்டான கட்டமைப்பு நமக்கு வேணும். நம்ம வந்து நம்பர் கொடுத்துடலாம். $1.5 trillion வளர்ச்சி நமக்கு வந்து 31க்குள்ள வரணும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் ஏற்கனவே சொன்னேன் இந்த 1 trillion இப்போ 1.5 அதை அச்சீவ் பண்ண கூட வச்சிடலாம். இது வந்து அதை தாண்டி போறாங்க. அது வந்து தாண்டி இருக்கு. அதுதான் அது வந்து நம்ம அந்த ஆம்பிஷன், அந்த டார்கெட் வந்து நல்லா பாசிட்டிவா இருந்தாலும் அதற்குண்டான கட்டமைப்பு நமக்கு தேவை. இப்போ இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அந்த மாதிரியான இலக்குகளை நம்ம அடைய முடியாது. அதான் ரியாலிட்டி. இப்போ நிறைய மாநிலங்கள், இப்போ யூபி போன்ற மாநிலம், ஒடிசா, யூபி போன்ற பல மாநிலங்கள் வந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கிறது. இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக நல்ல வளர்ச்சி. ஏன்னா அவங்க பேஸ் ரொம்ப வீக்கில் இருந்ததுனால அவங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கு. நமக்கு எப்பொழுதுமே பேஸ் எப்பொழுதுமே அந்த 7-8% பேஸில் இருந்ததுனால நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கூடுதலாக தெரியவில்லை. ஸோ அதனால் நமக்கு வளர்ச்சி அதிகம் வேணும் அப்படின்னா அதற்குண்டான செலவினங்களை நம்ம பண்ணணும். நிறைய தொழில்துறையினரை ஈர்க்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும், தனிநபர் வருமானத்தை உயர்த்த வேண்டும். இது போன்ற விஷயங்கள் பண்ணும்போது தான் நமக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நிதி வரி வருவாய் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி மூலமாகவும் சரி, உள்ளூர் வரிகள் மூலமாகவும் உயரும். அப்போ தான் இந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். இந்த வளர்ச்சி திட்டங்கள் போன்ற இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருந்தால், ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கடன் வாங்கி கொண்டே இருந்து கடைசியில் கேரளா போன்ற அந்த நிதி நெருக்கடிக்கு நம்ம ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நேற்றைக்கு வந்ததை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளில் அவங்க கிளீன் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணணும் அவங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய மெஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சரி செய்து விட்டு, ஏன்னா அவங்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்த பல திட்டங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் செயல்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது.
புதுசாக கடன் வாங்கணுங்க, கடன் வாங்கணும், அந்த அந்த அளவுக்கு தான் வாங்க முடியும். எல்லையில்லா கடனும் வாங்க முடியாது. நிதி இது இப்போ இதற்கெல்லாம் நம்ம செலவு இதே 5 ஆண்டுக்கு பிறகு இதே பேலன்ஸ் ஷீட் தான் வரும். இப்போ அடுத்த வரக்கூடிய ஆட்சி யாரோ இருந்தாலும் இது போன்ற ஒரு 15 லட்சம் கோடியா கட்டினா கூட 20 லட்சம் கோடியா இருக்கா, அடுத்த இதே வேற நம்பர் வரும் அடுத்த. அதனால இந்த கதை மாறணும், இந்த ஸ்கிரிப்ட் மாறணும் அப்படின்னா இவர்கள் இறங்கி அதை வேலை செய்ய வேண்டும். நிதி மேலாண்மை, பொருளாதார நிர்வாகம் இதையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கட்டமைத்து வளர்ச்சியின் நம்ம கவனம் செலுத்தி அந்த வளர்ச்சி மேலோங்கும் பொழுது தான் நமக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நிதி ஆதாரம் ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே இங்கே டாஸ்மாக் மூடுவதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதாவது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கும் தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கும். ஏன்னா நிறைய ஒரு கிட்டத்தட்ட 50,000 கோடி வருதுன்னு நினைக்கிறேன் டாஸ்மாக் வருவாய் அப்படிங்கிறது. மிகப்பெரிய வருவாய் அது, அதாவது பல திட்டங்களுக்கு போகக்கூடிய வருவாய். ஸோ அதை மாற்றுவதற்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கு. அதனால் நிதி நிர்வாகம், நிதி மேலாண்மை, பொருளாதார நிர்வாகம் எல்லாம் ஓரளவுக்கு கட்டமைத்தால் மட்டும்தான் இந்த $1.5 trillion அப்படிங்கிறது நம்மளால் ரியலிஸ்டிக்காக அச்சீவ் பண்ண முடியுமே தவிர அந்த நம்பர் போர்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியான நம்ம கட்டமைப்பு பண்ணலை அப்படின்னா. அதனால் கூடுதல் கடன் வாங்குவது அப்படிங்கிறது இனிமேல் அந்த ரேஷியோவை குறைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் இது போன்ற திட்டங்களுக்கு ட்ரெயின் ஆகக்கூடிய திட்டங்களுக்கு, எல்லாம் வளர்ச்சி வராத திட்டங்களுக்கு நம்ம செலவிடும்பொழுது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முன்பு இருந்த பொருளாதார சூழல் இல்லை. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்போது ஒரு கர்நாடகா, ஒரு தமிழ்நாடு, ஒரு மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு குஜராத் இருந்தது, ஒரு 3-4 மாநிலங்கள். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு டசன் தாண்டிடுச்சு. ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, ஒடிஷா, யூபி, ஹரியானா போன்ற பல மாநிலங்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் இந்த பொருளாதார சூழலே மாறி இருக்குது. இன்னும் வரக்கூடிய 5, 10, 20 ஆண்டுகள் பார்க்கும்போது உலக பொருளாதாரத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது இந்தியா பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் மாநிலங்களுக்கும் அந்த தாக்கம் ஏற்படும். அதனால் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் நேற்றைக்கு வெள்ளை அறிக்கையை டெம்ப்ளேட்டாக வைத்துக்கொண்டு அந்த நிதி மேலாண்மை, ஏன்னா ஓவர் நைட்டாக எதுவுமே பண்ணிட்டோம். சேலஞ்சஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாடுக்கு அந்த சேலஞ்சஸ் இன்னும் கூட அதிகமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி அதை கண்டிப்பாக. அதாவது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ 60 ஆண்டுகள் இல்லாதது இந்த 5 ஆண்டுகள் வந்திருக்கு அப்படின்னா இவங்களால இந்த 5 ஆண்டுகள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அதை சீர் செய்யலாமே தவிர 5 ஆண்டுகளில் எல்லாவற்றையும் சீர் செய்து விடும் அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. 5 ஆண்டுகளில் மொத்தமாக அவர்களால் பண்ண முடியும்னு சொல்லிட முடியாது. பட் அந்த இலக்கை நோக்கி பயணித்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிந்தது அப்படின்னா கட்டாயம் அது பொருளாதாரத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். சரி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.